அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம் எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழைப்பழ போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 4 நல்ல பழுத்த வாழைப்பழம். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நல்லா பழுத்து இருக்கணும். அப்புறம் 1 கப் கோதுமை மாவு, 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சோடா உப்பு. இவ்வளோதாங்க இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா லூஸாக அரைச்சிடுங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்புறம் இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் கோதுமை மாவு இதை ஆட் பண்ணுங்கள். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் ஏலக்காய், அப்புறம் சோடா உப்பு ஆப்ஷனல் தாங்க. இது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 hours முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சு அப்புறம் நீங்கள் பொரிக்கணும். ஸோ இதை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் விடாமல் பிசைஞ்சு விடுங்க. அப்புறம் ஒரு கட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்ல இட்லி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுங்க. ஸோ இப்போ மாவு நல்ல இட்லி மாவு பதத்துக்கு ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் இனி ஒரு 1/2 hourக்கு நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சின்ன சின்ன பீசஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக போடுங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும் உங்களுக்கு. இல்லைன்னா உங்களுக்கு உள்ளே சில நேரம் வேகாமல் இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது. இவ்வளோதாங்க, சூப்பரான வாழைப்பழ போண்டா ரெடி ஆகிட்டு. செய்யும் போதே ரொம்ப நல்ல வாசனை கிடைக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.